நான் தென்காசி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில சிறுபான்மையுடைய துணைத் தலைவர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தென்காசி தொகுதியில் போட்டியிட்டேன். இப்போது சின்னம்மாவுக்காக வேண்டி தான் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், அமமுகவில் நம்ம பயணித்தோம். ஏன்னா துரோகம் பண்ணதே எடப்பாடி சின்னம்மாவுக்கு தானே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அதன் அடிப்படையில் நாங்கள் ஆரம்பத்தில் என்னை போல் இருக்கக்கூடிய பல அமமுகவில் இருக்கக்கூடிய அதிகமான ஒரு 70-80% மாதிரி சின்னம்மாவுக்கு வேண்டியது அங்கே இருக்காங்களே தவிர வேற ஒன்றுக்கு இல்லை. ஏன்னா எடப்பாடியார் துரோகம் பண்ணது சின்னம்மாவுக்கு தான். சின்னம்மாவுக்காக வேண்டி தான் எல்லாருமே இருந்தால் சின்னம்மாவுக்காக வேண்டி தான் அமமுக கட்சியை ஆரம்பிக்கும். அதன் அடிப்படையில் நாங்கள் அன்னைக்கு என்ன செஞ்சோம்னா, தென்காசி தொகுதியில் நாங்கள் போட்டியிட்டு துரோகியை என்ன செஞ்சோம், தோக்கடிச்சோம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் துரோகியையும் தோற்கடிக்கணும், பங்காளியும் தோற்கடிக்கணும், தீய சக்தியையும் தோற்கடிக்கக்கூடிய நினைப்புல நாங்கள் சின்னம்மாவை சந்திச்சிருக்கோம். வரக்கூடிய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, அம்மா கட்சி ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்காங்க. 24ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி நடக்கும். அந்த எழுச்சிக்கு என்னை போல் இருக்கக்கூடிய அதிகமான தொண்டர்கள் என்ன செய்வாங்க, சின்னம்மாவை தலைமையேற்று வர்றதுக்கு தயாரா இருக்காங்க.